வெளிநாட்டு கடன் திருப்பி செலுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடியான அறிவுறுத்தல்கள் மூலம் ஹேக்கர் ஒருவரிடம் திருப்பிவிடப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து நாட்டின் நிதி பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கதிர்காமத்தில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், வெளிநாட்டு கடன் தவணை செலுத்தும் நடவடிக்கையின் போது இத்தகைய இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் நிதி மேலாண்மை அமைப்புகள் குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். போலி தகவல்கள் மற்றும் தவறான உறுதிப்படுத்தல்களின் அடிப்படையில் ஒரு ஹேக்கரால் இந்த நிதி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக கூறப்படுவது கவலைக்கிடமானது எனவும், உரிய சரிபார்ப்பு நடைமுறைகளின்றி இத்தகைய பரிவர்த்தனை எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தொடர்பில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சம்பவம் நிதி திணைக்களம், திரைச்சேரி மற்றும் மத்திய வங்கி ஆகிய முக்கிய நிறுவனங்கள் நாட்டின் நிதி நடவடிக்கைகளை முறையாக நிர்வகிக்கும் திறனை பற்றிய சந்தேகங்களை உருவாக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் போலியான அறிவுறுத்தல்கள் மூலம் அந்நிய செலவாணிக்க இருப்புகள் இழக்கப்படுமானால் அது தேசிய நிதி பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக அமையும் என அவர் எச்சரித்துள்ளார். நாட்டின் நிதி அமைப்புகளில் உள்ள பலவீனங்களை இந்த சம்பவம் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவர், இது ஒரு பரந்த அளவிலான தேசிய பாதுகாப்பு கவலையாக மாறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரச கடன் மேலாண்மை அலுவலகம், வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் இத்தகைய கொடுப்பனவுகளை செயல்படுத்த போதுமான பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டுள்ளனவா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணை ஒன்றை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்திய அவர், நிதிகள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டன மற்றும் சரிபார்ப்பு நடைமுறைகள் புறக்கணிக்கப்பட்டனவா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாரபட்சமற்ற விசாரணை மூலம் சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.